ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி திருக்கார்த்திகை ஸ்பெஷல் கொழுக்கட்டை. நான் இன்றைக்கி திரளி இலையில் பண்ணியிருக்கேன், வாழை இலையிலையும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன இலை இருக்கோ பூவரச இலையில் பண்ணலாம், பனை ஒலையில் பண்ணலாம். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். நான் 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வெறும் கடாயில் போட்டுருங்க. நான் கழுவி காய வச்ச பாசிப்பருப்பு தான், கழுவி எடுத்துருங்க. இப்போது நல்லா வறுத்து விட்டுருங்க. லைட்டாக வாசனை மட்டும் வரணும், இல்லாமல் நல்லா செவந்து வரணும்னு இல்லை. உடனே இறக்கிடுங்க. இறக்கி தனியாக ஒரு தட்டில் வச்சுருங்க. நம்ம இதுக்கு ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுக்கணும். முதல்ல நல்லா கரைச்சி வரட்டு. நல்லா கரைச்சி வந்ததும் இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டியே பின்னும் அதே பாத்திரத்தை கழுவி எடுத்து அதில் விட்டுட்டு, இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா பாசி பருப்பு, அதை போட்டுருங்க. இன்னும் ஒரு பாதி அளவுக்கு வேகணும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 4 நிமிஷம் அப்படியே இருந்து கொதித்து வந்துக்கிட்டே இருக்கட்டும். அப்படின்னா நல்லா வந்துடும். இப்போ 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, நான் வெள்ளை எள்ளு இருந்து இங்கே கருப்பு எள்ளுனாலும் போட்டுக்கிட்டு இருந்தேன். இனிப்பு சீச்சுமே எள்ளு போட்டிருந்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போது நான் 1 கப்பு புட்டு மாவு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பச்சரிசி மாவு இருந்தால் வறுத்து எடுத்துடுங்க. இது நான் புட்டு மாவு, இடியாப்பம் மாவு இருந்தாலும் எடுக்கலாம். ஆனால் புட்டு மாவில் செய்தால் நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாகிட்டு இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு 1/4 கப்பு தேங்காய், துருவின தேங்காய், ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி போட்டுருங்க. கண்டிப்பாக போட்டுருங்க. வீடியோ பதிவாகலை, போட்ட வீடியோ பதிவாகலை. 1 டீஸ்பூன் நெய் ஆப்ஷனல் தான். போட்டு கை பொறுக்கும் சூடு வந்த உடனே நீங்கள் இதெல்லாம் போட்டுவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்படின்னா தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அந்த கொழுக்கட்டைங்க நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா வெந்தும் வரும். பாருங்கள், இப்போ நான் திரளி இலை தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த இருக்கட்டும். திரளி இலையை நல்லா கழுவி எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுடுங்க. அதே போல் வாழை இலையும் இப்போ நல்லா பிசைஞ்சது வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு, பாருங்கள், கொஞ்சமாக நான் சின்னதாக தான் வைக்க போகிறேன். பாருங்கள், இப்படி வச்சு நல்லா உருட்டி விட்டுருங்க. உருட்டி விட்டு ஒரு குச்சி வச்சு குச்சியை விட்டுருங்க. பாருங்கள், இப்படி. அடுத்தது ஒன்று காணிக்கேன். பாருங்கள், இப்படி வச்சுட்டு ஒரு குச்சியை வச்சு இப்படி குத்தி இப்படி வச்சுருங்க. இப்படி உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவு பெருசாட்டும் வைக்கலாம். இதே போல் மடித்தும் வைக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தின்னா வச்சா சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும், சீக்கிரம் வேகவும் செய்யும். அதனால் நான் தின்னா வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வைக்கணுனாலும் வச்சுக்கோங்க. வாழை இலையில் இப்படி வச்சிடலாம். பாருங்கள், அதையும் வச்சுருவோம். பாருங்கள், இதில் போல் நான் தின்னா தான் வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் இதோட திக்காக வைங்க. இதே போல் இப்போ திரளி இலையிலையும் வைக்கலாம். அதை இப்போ நம்ம எடுத்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்க இட்லி குட்டுவத்தில் தண்ணி விட்டு கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதில் வச்சுருங்க. வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டு. அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் ஆறினோடனே இறக்கி வச்சுருங்க. பாருங்கள், திரளியில் இப்படி வச்சது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்த பிறகு கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் குறைச்சிடுங்க. 3/4 கப்போட குறைச்சி எடுத்தால் போதும். பாருங்கள், இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.